உக்ரைன் தாங்கிட்ட கொடுக்கப்பட்ட F-16 அதிக அளவுல பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. சமீபத்துல கூட ரஷ்ய தரப்பு வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு F-16 சுட்டு வீழ்த்தியாச்சு ஜாப்ரோசிச்சா பகுதியில. இப்ப திரும்பவும் கெல்மின்ஸ்கி பகுதியில F-16கள் பறக்குது அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள்லாம் பெருமளவுல வந்துகிட்டு இருக்கு. அதாவது பெருமளவுல கொடுக்கல அப்படின்னாலும் கொடுத்திருக்கிறத கணிசமான அளவுல கொடுத்திருக்கிறத உக்ரைன் அவங்க ஏர் டிஃபென்ஸுக்காக ஒரு லேயரா பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருந்தது. முதல்ல இந்த ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்துறதுக்காக F-16கள் பயன்படுத்துறதா சொல்றாங்க. ஆனா இப்பெல்லாம் ஸ்ட்ரைக் பண்றதுக்காகவும் F-16களை பயன்படுத்துறாங்க. ஒருவேளை இந்த லாங் ரேஞ்ச் மிசைல்கள்லாம் டாமஹாக் மிசைல்கள்லாம் உக்ரைன் கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சந்தேகங்கள் இருக்கு. மேபி இதுக்கப்புறம் வரக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பெருமளவுல வெடிக்குது அப்படின்னா உக்ரைன் தரப்பு வந்து பயன்படுத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஏன்னா எது வேணாலும் நடக்கலாம் இல்லையா. எதிர்பாராததை எதிர்பாருங்கள், எல்லாரும் வலிமேல் வெளிவைத்து காத்துக்கிட்டு இருக்கலாம் உக்ரைன் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது போல. அடுத்தது ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரோன் தொழில்நுட்பத்துல அடுத்த கட்ட வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா முறையா நான் இப்ப வரைக்கும் தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். இது போல ட்ரோன்கள் பல வகையில நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆயுதங்கள்லாம் பார்த்திருப்போம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 7-8 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் இது போல ட்ரோன்கள்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல. இப்ப அதெல்லாம் களத்துல பயன்படுத்த நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா முறையா ரஷ்ய தரப்பு வந்து ATGM அதாவது மிசைல் லான்ச் பண்ணக்கூடிய ட்ரோன்கள் பார்த்தாச்சு. இப்ப இந்த அதாவது லைக் வந்து MQ-9 ரீப்பர் ட்ரோனு இது போல ட்ரோன்கள்லாம் மிசைல் லான்ச் பண்றது அதெல்லாம் வேற கதை. நார்மலா இந்த FPV ட்ரோனியா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு மாதிரி செய்யறது, இந்த வெயிட்டா தூக்கிட்டு போகக்கூடிய ட்ரோன்கள் இது போல ட்ரோன்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதுல இருந்து மிசைல்கள் ஏவக்கூடிய வகையில் இதுக்கு முன்னாடி இமேஜஸ் பார்த்திருப்போம், டெஸ்ட் சைட்ஸ்ல பார்த்திருப்போம். நான் களத்துல மொழியா அதுவும் ATGM யூஸ் பண்ணக்கூடிய ட்ரோன்கள் ரஷ்ய தரப்பு வந்து பயன்படுத்திக்கிறாங்க உக்ரைனுக்கு எதிர்த்து அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள்லாம் ஷேர் ஆயிட்டு இருக்கு. சோ தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இந்த ட்ரோன்ல அடுத்ததுக்கு வளர்ச்சி அடையுது. ATGM அதுவும் ட்ரோன் வழியா லான்ச் பண்ணலாம் அப்படின்னா டேங்குகளை பெருமளவு எடுத்துட்டே வர முடியாது. இப்போ பெருமளவுல பேட்சா டேங்குகள் உக்ரைனுக்கு வருதுன்னு சொன்னாங்க இல்லையா. சோ இப்ப இந்த ATGM ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா கதிகலங்க வைக்கும் அப்படிங்கலாம் மாற்றுக்கிறதுல. சோ ரஷ்யா புதுசா ட்ரோனை களமிறக்கி இருக்காங்க. சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சைனா சம்பவம் மேல சம்பவம் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ அவங்க திரும்பவும் பண்ணிக்கிறாங்க. இந்த ஃபிளைட்டை டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, 6ஆம் தலைமுறை போர் விமானம். அந்த டைம்ல நம்ம சொல்லியிருப்போம் ஏவாக்ஸ் இல்லாம இந்த விமானத்தை பயன்படுத்துறது வேஸ்ட் அப்படிங்கிறது போல. ஸோ ஏவாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது அப்கிரேட் பண்ணி KJ-3000 சோதனை பண்ணி பார்த்துட்டாங்க. அதுக்கான வீடியோ பதிவு சைட்ல லோட் ஆயிருக்கும். ஏவாக்ஸ் நம்மளுக்கு நார்மலா தெரிஞ்சதுதான். ஸோ அவங்க நியர் ஸ்பேஸை ஆள்றதுக்கான எல்லா வழிமுறைகளையும் அடைஞ்சிட்டாங்க. அவங்க தான் நியர் ஸ்பேஸை முதல்ல காலூனி நின்றுக்கிறாங்க. பார்ப்போம் இப்ப அடுத்தது வரக்கூடிய நாடுகள் யார் அந்த லைன் அப்ல அப்படிங்கிறது போல. நியர் ஸ்பேஸ்ல ஆட்சி பண்றதுனால ஒரு மாபெரும் அட்வான்டேஜ் சீனாக்கு இருக்கும். எந்த நேஷனுக்கு எகெயின்ஸ்டா இருந்தாலும் இப்ப சீனானால களங்காண முடியும் அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அமெரிக்கர்கள் சீனால வந்து குண்டு போடுறதை விட சீனர்கள் அமெரிக்கா மேல குண்டு போடுறது ரொம்ப அதிக அளவுல பாசிபிளா மாறி இருக்கு. மேபி தைவானுக்காக சீனா ப்ரிப்பேர் ஆகுறாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கறத பார்த்தோம்னா, அடுத்தது ஈரான் ஒரு மேசிவான மிலிட்டரி ட்ரில்ல வந்து பாத்தீங்கன்னா நடத்தி காமிச்சிருக்காங்க. ஈரான் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, பவர் இல்ல, உடைச்சிட்டாங்க, கை காலெல்லாம் உடைச்சிட்டாங்க, அதுவும் அம்மாஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துவண்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் சர்ச்சைகள்லாம் வந்துட்டு இருந்தது இல்லையா. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்புல அப்படிலாம் நான் கிடையாது, இந்த ரீஜன்ல நான் ஆள் இப்படித்தான் அப்படிங்கிறது போல, நான் பெரிய ஆள் தான் அப்படிங்கிற அவங்க தரப்பு வந்து காமிச்சிருக்காங்க. மிகப்பெரிய ட்ரில்ல வந்து பாத்தீங்கன்னா ஈரான் தரப்பு வந்து நடத்திக்கிறாங்க. ரெண்டாவது ஈரான்ல வேற வின்டர் கொஞ்சம் அதிகமா இருக்கு, குளிரா இருக்கக்கூடிய இடங்கள்லாம் கேஸ் அனுப்பிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் வேற வந்து தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அணுகுண்டு வேற டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னு புது பொருளையை வேற கிளப்பி விட்டுருக்காங்க. இதுல இப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா சிரியால சில பகுதிகளில் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க இஸ்ரேல் அப்படிங்கிற தகவல் வருது. இது எல்லாத்துக்கும் மேல ஹவுதி பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்னா ஹவுதிகள் திரும்பவும் ஒரு MQ-9 ரீப்பர் ட்ரோனை சுட்டு வீழ்த்திட்டோம். இது வரைக்கும் 13 ட்ரோன்கள் நாங்க சுட்டு வீழ்த்திட்டோம் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து. இது வரைக்குமே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருந்து 13, இது வரைக்கும் யமன் ஹவுதிஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 17 ட்ரோன்கள் அமெரிக்காவோட ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்திருக்கோம் அப்படிங்கிற போல அவங்க தரப்பு வந்து கணக்குகள் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுலாம் சைட்ல லோட் ஆயிருக்கும். சோ எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகுறாங்க. சமீபத்துல அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 145 F-35 ரக விமானங்களை புதுசா செய்யுங்க அப்படிங்கிற ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. இலான் மஸ்க் அவர்கள் கிரிட்டிசைஸ் பண்ணியுமே அமெரிக்கா இது போல லார்ஜ் பேட்ச் குவான்டிட்டி ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா மேபி பிரச்சனை பெருசா இருக்கா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. சோ அதனால அமெரிக்காவும் ஒரு சைடு தயாராயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஈராக்ல இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் பெரும் அளவுல காலமா போயிட்டே இருக்கிறாங்க சிரியாக்கு அப்படிங்கிற வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அங்கிருந்து இங்க வருது, இங்கிருந்து அங்க போறது அப்படிங்கிறது போல இருக்கு. சில நபர்கள் அங்கிருந்து இங்கேயும், இங்கிருந்து அங்கேயும் சில நபர்கள் போறாங்க அப்படிங்கிறதுல இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல இப்ப ஈராக்ல வந்து பாத்தீங்கன்னா பதட்டம் அதிகரிச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா 2-3 நாளைக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் கிட்ட முன்னாடி ஆசாதோட ராணுவத்தோட ஆயுதங்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தீவிரவாதிகளோட கைக்கு போயிடுச்சுன்னு
ஈராக் தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது. இப்ப வேற அமெரிக்க படைகள்ல அங்க போறாங்க அப்படின்னா ஈராக்கோட நிலைமை என்ன அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இதுவும் சிமிலரா ரஷ்யா செய்யக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது போல இருக்கு. அதாவது இப்ப சிரியால ரியல் ஃபேஸ் என்ன அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமா மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. யாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் ஒருத்தங்களுக்கு கீழே எந்த ஒரு அம்பர்லாலையும் கொண்டு வர முடியல. தனித்தனியா பிரிஞ்சிருக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா துருக்கி பேக்ல இருக்கக்கூடிய அமைப்புகள், அமெரிக்கா பேக்ல இருக்கக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் பிரிஞ்சு இருக்கிறதுனால இது ஒத்து வர மாதிரி தெரியல. அடுத்து இஸ்ரேல் பேக்ல இருக்கக்கூடிய அமைப்புகள் அது டைரக்டா இல்லைனாலும் சில பல நபர்களுக்கு அவங்க மறைமுகமா ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற கிளைம்ஸ் இருக்கு. பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஹெச்டிஎஸ் தீவிரவாத லிஸ்ட் தூக்கிட்டாங்க, கூடவே தாலிபானையும் தூக்கிட்டாங்க. அதுதான் பேசு பொருளா இருந்தது. இப்போ ஹெச்டிஎஸையும் தாலிபானையும் ரஷ்யா தீவிரவாதங்கள் லிஸ்ட் இருந்து தூக்குனதுனால மேபி ஏதாவது டீல் சைன் ஆயிருக்கா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹெச்டிஎஸ் வந்து ரஷ்யா அடிக்கிறாங்க. இப்ப ஆளுநர் இருக்கக்கூடிய சிரியாவோட அரசாங்கம் வந்து ரஷ்யா அடிக்கிறாங்க, ரிபல்ஸ் வந்து ரஷ்யா அடிக்கிறாங்க அப்படிங்கறதுதான் கிடையாது. ஃப்ரீ சிரியன் ஆர்மி, நம்ம இந்த விஷயத்த ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் பேக்டு. சிரியன் நேஷனல் ஆர்மி அப்படிங்கிறது பண்ணா துருக்கி பேக்டு. எஸ்ஏஏ அது முடிஞ்சு போன கதை. அது வந்து ரஷ்யா பேக்ல இருந்தாங்க. இப்ப அது முடிஞ்சு போன கதை. இப்ப இந்த ரெண்டு கும்பலுக்கு நடுவுல பெருமளவுல சண்டை இருக்கு. இதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐசிஸ் தனியா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இல்ல என்னன்னா சமீபத்துல ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் தரப்புல இருந்து தகவல் வந்திருந்தது. பிரிட்டனும் அமெரிக்காவும் சேர்ந்து தீவிரவாதிகளை பயன்படுத்தி ரஷ்யாவோட பேசஸ் சிரியால இருக்கு அது மேல தாக்குதல் பண்ணுவாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க. மேபி அதுக்காக கூட ஈராக்ல இருந்து படைகளை கிளப்பிட்டு இங்க வராங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா இதே சிரியால இன்னொருத்தங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, குர்தின மக்கள். அதான் எஸ்டிஎஃப்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அப்ப அவங்க தரப்புல இருந்து வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. இங்க பாருங்க, ரஷ்யா வந்து மத்தியஸ்தம் பண்ணி வைக்கணும் துருக்கிக்கு எங்களுக்கு, அப்படி இல்லை அப்படின்னா எங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு இருந்து வீடியோ இருக்குது. எங்க உங்களுக்கு தான் அமெரிக்காவே இருக்கிறாங்களே, அவங்களுக்கு தானே நீங்க கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க ஆயில் எடுக்கிறதுக்கு, அவங்கள மத்தியஸ்தம் பண்ண சொல்லாமலங்க அப்படிங்கிற பல அனலிஸ்ட் வந்து கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவை மத்தியஸ்தம் பண்ணலாமான்னு எதுக்கோ இழுத்தோட பாக்குறாங்க. பார்ப்போம். ஏன்னா துருக்கிக்கு அவங்களுக்கும் பெருமளவுல அமெரிக்கா மத்தியஸ்தம் பண்ணி வச்ச பெருமளவுல எதுவும் உடன்பாடு இல்ல போல தெரியுது. ஏன்னா பயங்கரமான சண்டை நடந்திருக்கு. சைட்ல கூட ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். எஸ்டிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிரியாவோட நேஷனல் ஆர்மி இருக்காங்களே எஸ்என்ஏ, சோ அந்த நேஷனல் ஆர்மி இருக்கக்கூடிய படைகள் இருக்கக்கூடிய இடங்கள், டனல்கள், இது போல விஷயங்கள் அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு இருக்காங்க. சைட்ல வீடியோ பதிவுகளோட இருக்கும். சோ சிரியால மிக பெரும் பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. அடுத்தது ஈராக்கு அந்த ஃபீவர் அப்படியே தொத்திக்கும் இல்லையா. சோ தொத்துவாதி மாதிரி அங்கே வந்து பாத்தீங்கன்னா தொத்திக்க ஆரம்பிச்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கலாம் பொறுத்து வந்து பார்த்தலாம். அடுத்தது அமெரிக்காவோட பேட்டில் கேரியர் ட்ரூமன் இருக்கு இல்லையா. சோ அதோட லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா சில சேட்டலைட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்கு, படம் பிடிச்சிருக்கு. லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம். நார்மலா இது போல விஷயங்கள்லாம் நடக்காது. ஆனா இப்ப எல்லா உளவு வேலை பாக்குறாங்க, எல்லாருமே எல்லாத்தோட நேவியும் உளவு வேலை பாக்குறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிக்கல் தான். இப்படி இந்த லொகேஷன் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் சேஃபா தான் இருக்காங்க. ஹவுதியை விட்டு கொஞ்சம் தொலைவுல தூரத்துல சேஃபா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஏன்னா ஹவுதிகள் கிட்ட நேவல் ட்ரோன் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறலாம் வீடியோ பதிவுகள் இருக்கு இல்லையா. சோ அதனால மேபி சேஃபான டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது போல வச்சிருக்காங்க. நியூட்ரலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் மேபி ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் கிரவுண்ட்ல எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் அந்த போர்ட் சைட்ல இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல் ஃபிளஜ்டா அமெரிக்கா உள்ள வருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதுக்கு தான் இதெல்லாம் வச்சிருக்காங்களா. ஸோ டைம் ஜனவரியோட 1ல இருந்து ஆரம்பிச்சிருவாங்களா, இல்லை எப்படி ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா, இல்லை என்ன ஏதுங்கிறது தெரியல. ஸோ பார்ப்போம். எல்லாருமே மிக பெருமளவுல தயாராகிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. அடுத்தது அப்படியே வந்தோம்னா ஜார்ஜியால வந்து பாத்தீங்கன்னா புது அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் இல்லையா. ஸோ அதுக்கு பதவியேற்பு நாள் பதவியை ஏற்றுட்டாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வெளியே போக மாட்டேன் அப்படி இப்படிங்கிறவங்கள அடம்பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஏதோ சொல்லி நேக்கா பேசி போங்கம்மா அவங்க வேலை முடிஞ்சு அடுத்த ஆள் வரட்டு கிளம்புங்க அப்படிங்கறது போல சொல்லிக்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வாலண்டியரா நானே வெளியே வந்துடுறேன், ஆனா என் போராட்டம் தொடரும் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிறாங்க. பட் ஆனா ஆதரவாளர்களும் பெருமளவுல வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ இனிதே ஜார்ஜியால புது அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். இப்போ ப்ரோ வெஸ்டர்ன் அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா என்டையர் ஆட்சி கட்டளையே இல்ல ஜார்ஜியால. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு செஷன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா சிமெண்ட் பூசின மாதிரி தான் அப்படிங்கிறது போல. ஸோ உட்காந்துட்டாங்க ஜார்ஜியன் ட்ரீம் பார்ட்டி. ஏன்னா மக்களோட ஆதரவு பெரும்பான்மையா இருக்கு அவங்களுக்கு, அதனாலதான் இது போல செய்ய முடியுது. எல்லாம் செஞ்சிருக்க முடியாது. ரெண்டாவது ஜார்ஜியால இருக்கக்கூடிய சில முக்கியமான நபர்கள், நியோகான்ஸ், எல்லா நாட்டிலுமே நியோகான்ஸ் இருப்பாங்க, அந்த நாட்டோட நேஷனலிஸ்ட் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு எது நம்மளுக்கு தேவை எது நம்மளுக்கு வேண்டாது வேலை அப்படிங்கிறது போல. ஸோ அதனால ஓகே, ரஷ்யா அவங்களோட தேர்ட் ஃப்ரண்டா யோசிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா, மேற்குலக நாடுகள் ரஷ்யாக்கு எங்கேயும் ஓப்பன் பண்ணலான்னு ஜார்ஜியாவை. ஸோ அது கொஞ்சம் சீல் பண்ணிட்டாங்க ரஷ்யா தரப்பு வந்து. சிரியால சீல் பண்ணிட்டாங்க. ஸோ பெரும்பான்மையான ட்ரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா
அவங்க சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சிரியால இருக்கக்கூடிய அவங்களோட பேஸ சேவ் பண்ணுவாங்களா? இல்ல அவங்க பெரும் இழப்புகள வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணுவாங்களா? என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுல பொறுத்து வந்து பாத்துடலாம். சிரியால அமெரிக்கா வர்சஸ் ரஷ்யா இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஆனா அது எந்த அளவுக்கு அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்த்தோம்னா வரக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறதையும் பார்த்தரலாம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.